ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீபோர்டு வீடியோ போடுறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம வீடியோ போடட்டாலும் மெம்பர்ஸுக்கு நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 11/12/2025 கருணியா ப்ளஸ் KN 601க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 9-9 வந்துச்சு. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா 954, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 453ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழனுடைய ஏபிசி போர்ட் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீக் டு வீக் தான் பார்ப்போம். அதாவது அந்த கிழமை தான் பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ இது வியாழக்கிழமைங்கிறதுனால வியாழன் டு வியாழன் தான் போகும். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை இருந்தால் வெள்ளி டு வெள்ளின்னு தான் போகும். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வியாழக்கிழமைனாலே நம்மளுக்கு கருணியா ப்ளஸ், அப்போ கருணியா ப்ளஸ் டு கருணியா ப்ளஸ் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பி போர்டோட ஏ போர்டையும் அதோட பி போர்டோட நம்ம சி போர்டையும் கூட்ட போகிறோம். நான் இங்கே இந்த 206லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 தான் இருக்குது. அப்போது 0 + 2 = 2, 0 + 6 = 6. அப்போ நம்மளுக்கு இங்கே 2 அல்லது 6 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல் சி போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 206க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 772. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு சி கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. நம்ம ஜஸ்ட்டு பி போர்டோட ஏ போர்டையும் சி போர்டையும் கூட்டுறோம். இப்போ நம்ம 772க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 772 இதில் நம்மளுக்கு தேவை பி போர்டு. ஸோ பி போர்டில் 7 இருக்குது. இதோட நம்ம 7ஐயும் 2ஐயும் கூட்டணும். அதாவது 7 + 7 = 4, 7 + 2 = 9. 4 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 772க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 9. இப்போ இந்த 772க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 584. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு போர்ட்லேயும் நம்மளுக்கு சி போர்டு, 2வது ட்ராவிலையும் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 584 பார்க்கணும். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இதில் எதுவுமே தனிப்பட்ட நம்பர்ஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஃபார்மேட்டை தான் நம்ம கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 584க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை 8. இதோட 5 4 கூட்ட போகிறோம். அதாவது 8 + 5 = 3, 8 + 4 = 2, 3 அல்லது 2. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 584க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு 3 அல்லது 2. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 453. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. இப்போ 453 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5. இதோட 4ஐயும் 3ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 5 + 4 = 9, 5 + 3 = 8. 9 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 453க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 8. இப்போ இந்த 453க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 954. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா.
ஸோ நம்மளுக்கு டச் மிஸ் ஆகலை, கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் இருக்குது. இப்போ நம்ம 954க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இப்போ இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 5. இப்போ இந்த 5ஓட 9ஐயும் 4ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 5 + 9 = 4. 5 + 4 = 9. அப்போ 4 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 4 அல்லது 9. இப்போ இந்த 954க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 929 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99 இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A அண்ட் C நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு. இது ஒரு நல்ல வின்னிங். இதுதான் நம்மளுக்கு போன வாரத்தோடைய கெஸ்ஸிங் நம்பர். போன வாரம் நம்மளுக்கு 99 கிடச்சிருந்துச்சி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கடுத்து வந்துட்டோம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். அப்போது இந்த வியாழனுக்கு நம்ம போன வாரத்தோட வியாழன் வச்சு தான் கெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 929 தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ரொம்ப சிம்பிளாக பார்த்துட்டோம்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு சீபோர்ட் இருக்குது, அதோட போர்டுகளும் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணுண்டா பயன்படுத்திக்கங்க. அந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 929 இதில் நம்மளுக்கு தேவை 2. இதோட 9 கூட்டிடலாம். அதாவது 2 + 9 = 1. அதே மாதிரி இங்கேயும் 2 + 9 = 1. இந்த ட்ரா 1 மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. மற்ற ட்ராக்களில் ஃபுல்லாக நம்மளுக்கு இதுவா அல்லது அதுவான்னு இருக்கும். ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பரில் நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதலாம். சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட். சீபோர்ட் அல்லது ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எப்போதுமே சரி இதுவா அல்லது அதுவான்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு 1 மட்டும் கிடச்சிருக்கு. இருந்தாலும் இதோட நம்ம 0வை எடுத்துக்கலாம். 1 அல்லது 0. இந்த 0 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு V9 ஃபார்மெட்டில் இருக்குது. அதனால் 1 அல்லது 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு 11 வரும். அப்படி இல்லைட்டனா நம்மளுக்கு 00, 10 அல்லது 01 வர வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் புரியவில்லைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 11/12/2025 கருணியா ப்ளஸ் KN 601க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.